வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டக்குன்னு ஈஸியாக வெஜ்ஜீஸ் இல்லாமல் ஒரு எம்டி குருமா தான் பண்ண போகிறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா சாதம் டிஃபன் கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ஆப்பம், தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா ஒத்து போக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. காய் நறுக்க நேரம் இல்லாட்டி டக்குன்னு இந்த குருமாவை நீங்கள் பண்ணிடலாம். எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா பண்ணுறதுக்கு மேஜர் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுலேயே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் பொரியட்டும். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கு போகிறோம். வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு இதுலேயே சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும். அதனால ஒரு 3 வெங்காயத்தை நீங்கள் தோலை உரிச்சிட்டு அலம்பிட்டு நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அப்படியே கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வாசனைக்கு இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த குருமாவை இடியாப்பத்து கூட சர்வ் பண்ணியிருந்தேன். பட் பரோட்டா கூட இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு 3 பச்சை மிளகாயை நான் கீறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தக்காளியுமே சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் எடுத்ததுனால 3 தக்காளியை பொடியாக சாப் பண்ணிட்டு இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம சோட்டை பண்ணிக்கணும். உங்களுக்கு காய்கறிகள் ஏதாவது சேர்க்கணும்னா இதே குருமாவில் நீங்கள் வெஜ்ஜீஸுமே சாப் பண்ணிட்டு இந்த தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். குருமாக்கு நல்ல வாசனை தரக்கூடிய புதினா இலைகளை கொஞ்சம் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ட்ரையாக இருக்கும் புதினா சேர்த்தோம்னா நம்மளுக்கு கிரேவியோட நல்லா வெந்து குழஞ்சி வரும். அடுத்ததாக ட்ரை மசாலா பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலர் காரமான சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பொடிகள் எல்லாம் கருகிடும். அதனால் டக்குன்னு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா விஸ்க் போட்டு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. திரியாக இருக்கக்கூடாது, க்ரீமியாக இருக்கணும். அந்த மாதிரி அடித்த தயிர் ஒரு 1/4 கப்பை ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ளேம் ஹையில் வச்சு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தயிர் பிரிஞ்சிடும். அதனால தான் லோவில் வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் கிரேவியோட ஒன்று கூடி வரும். நல்லா இந்த கிரேவியோட கலந்து விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் எதிர் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், இல்லை முன்னாடி நீங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 to 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விடுங்க. இது குக்காக உங்களுக்கு ட்ரை ஆகிட்டே வரும். ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா திக்காக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி நிறையவே இழுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் எவ்வளோ தண்ணி தேவைப்படும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அரவை ரெடி பண்ணிடலாம். அரவைக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டானது வெங்காயம், சோம்பு, அதுக்கப்புறம் தேங்காய் தாங்க. பிளெண்டர் ஜாரில் கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், திக்னஸ் அண்ட் க்ரீமினஸ்க்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 ஏலக்காயிலேருந்து விதையை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தோலை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே குருமாவில் சேர்த்துடுறேன், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். தோலோடு அரைச்சோன்னா நம்மளுக்கு நரன்னு இருக்கும். அதனால தான் சீடை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதுலேயே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சரோட தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட குருமாவோட அரவை ரெடி. குருமா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த அரவையை அப்படியே இந்த கொதிக்கிற குருமாவில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்தோம் இல்லையா, இப்போ இந்த தண்ணிக்கும் குருமாவுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச விழுது சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம மறுபடியும் கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா குருமா கொஞ்சம் திக்காக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சில பேர் பரோட்டாக்கிட்ட தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ குருமாவோட கன்சிஸ்டன்சி கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தாங்க. கலருக்காக கடைசி இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஆனில் இருக்கும்போது பால் சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதனால தான் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்குறோம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது நீங்கள் பால் சேர்த்து கொதிக்க விடலைன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கெட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம மறுபடியும் ஒரு தடவை பால் சேர்த்துட்டு கொதிக்க விடுறோம்.
நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுட்டு பொடி பொடியாக இந்த கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் அப்படைசிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மிளகா பொடியை தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிப்பு கொடுங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி தாளிச்ச மிளகா பொடி சேர்க்கும் போது ரோஸ்டட் ஃப்ளேவரும் கிடைக்கும், கலருமே கிடைக்கும். நான் காஷ்மீரி மிளகா பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈஸியான எம்டி குருமா ரெடி. நீங்களும் இந்த குருமா ரெசிபி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த மாதிரி அணைச்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye. Have a great day. Thanks for watching.